காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், கவர்னரை எதிர்த்து போராட்டம், கவர்னரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம், 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 காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், 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 காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம். ஒரே ஒரு எம்எல்ஏ வைத்துக் கொண்டு தமிழகத்தை ஆள துடிக்கும் பிஜேபி அடக்குமுறையா ஒழிப்போம், அடக்குமுறையா ஒழிப்போம். வாழ்க ஜனநாயகம், வாழ்க ஜனநாயகம், மக்களாட்சி வாழ்க, மக்களாட்சி வளர்க. வேண்டாம் வேண்டாம் வாசல் ஆட்சி வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வாசல் ஆட்சி வேண்டாம், வேண்டும் வேண்டும் மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி வேண்டும், வேண்டும் வேண்டும் தேர்ந்தெடுத்த ஆட்சி வேண்டும். ஆளுநரை ஜனநாயகத்தை வீழ்த்தாதே, வேண்டாம் வேண்டாம் நாடகம் வேண்டாம், வேண்டும் வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் வேண்டும், ஆளட்டும் ஆளட்டும் தேர்ந்தெடுத்தோர் ஆளட்டும், வாழட்டும் ஜனநாயகம் வாழட்டும். காப்போம் அரசியலமைப்பை காப்போம்.
அவங்க போடுப்பா இங்க ஆடியோ லீடர் கொடுப்பா இப்ப ஆடியோ லீடர் கொடுப்பா ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் ரெண்டாவது டீம் இப்ப ரெண்டு இடத்துல கொடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் மதுரை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் மதுரை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் ஆளுநரை கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. 108 பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக மக்கள் ஆதரித்தும் தமிழக மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையை தாவேகாவுக்கு கொடுத்து இவர்தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஒரு நிலையை மக்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வை மாற்றி அமைத்து விடலாம், பின்வாசல் வழியாக வேற ஒரு கட்சியை ஆட்சியில் அமர்த்தி விடலாம் என்று பொறுப்பு ஆளுநர் பாரதிய ஜனதாவின் ஏஜென்ட்டாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதை கண்டித்து நாங்கள் இங்கு மாமன்ற உறுப்பினர்கள், மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் பெருந்திரளாக போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் தாமதித்தால் ஆளுநர் வீட்டை முற்றுகையிடவும் பெரும் கூட்டங்களை, குறிப்பாக ஜல்லிக்கட்டு ஒரு சாம்பிள் தான். அன்னைக்கு அவர் முதலமைச்சர் இல்ல, இன்னைக்கு அவர் முதலமைச்சர், மக்கள் முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். அவங்க முதலமைச்சர் ஆகணும் தான் மக்கள் போட்டிருக்காங்க ஓட்டு. அதை மாற்றவே முடியாது. அந்த இக்கட்டான சூழ்நிலையை எங்களுக்கு கொடுக்காதீர்கள்னு ஆளுநர்கிட்ட கண்டிச்சு நாங்க இன்னைக்கு ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கோம். உங்க டிமாண்ட் என்ன சார்? உங்க டிமாண்ட்